லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்கம்மா போன நீ? அண்ணா ரைட்ல போங்க. சரிங்கம்மா. போன் கொடுக்கறதுல என்னமோ மச்சி லைனே போக மாட்டேங்குதா? அங்க போய் ரைட் திரும்புங்க. என்னமோ போ, சீக்கிரம் ரஜினி இது இல்லம்மா. எங்க போறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லாம சாதிச்சிட்டீங்கல்ல. நான் போறேன்னு கிளம்புனது தப்புதான். வந்துட்டேன், உங்ககிட்டயே வந்துட்டேன் ரஜினி. உங்க காதலை தாண்டி என்னால போக முடியல ரஜினி. எங்க இருக்கீங்க? பார்த்திபா, ரஜினி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? அங்க இருக்காங்கடா. பாத்திபா, ரஜினி பாத்தியா? என்னாச்சு மாமா? ரஜினி கிடைச்சாலா? சகல இல்ல சகல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம்.
எங்க போனானே தெரியலையே. எல்லாம் ஏன் தப்புதான். அவளை எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. கடவுளே, அழாதீங்கம்மா. அவ எங்கேயுமே போயிருக்க மாட்டா. நம்மளை விட்டு அவளால எங்கேயுமே போக முடியாதும்மா. இல்லடி, பழைய மாதிரி இருந்திருந்தா நானும் இப்படி தைரியமா இருந்திருப்பேனே. அழாத. அவ எப்பவும் நம்ம ரஜினி தான். கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டா. நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா. கண்டிப்பா வந்துருவாமா. இல்லங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுங்க. அவ முன்ன மாதிரி இருந்தா நம்ம கிட்ட கத்துவா, கோவப்படுவா. இப்ப அப்படி இல்லையே. இடிஞ்சு போயில இருக்கா. அவளும் மனுஷி தானே. எவ்வளவுதான் அந்த மனசு தாங்கும் சொல்லுங்க. ஐயோ கடவுளே, அவ வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவ அப்படியா இருந்தா யாரு புரிஞ்சுக்கலனாலும் பெத்தவன் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். ஐயோ, நான் புரிஞ்சுக்கலையே. கடவுளே, நான் தப்பு பண்ணிட்டேனே. எல்லாரும் நாம புரிஞ்சிருக்கணும். எல்லாரும் அன்பா ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் ரஜினி நினைச்சா. அவ ஆசை வெறுப்பும் எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய ஆசைக்கும் விருப்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா. எனக்கு இன்னொரு அம்மாவா அப்பாவா அவ தான் இருந்தா. அவளை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமா. அக்கா ஏன் இப்படி செஞ்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டா? நம்மளுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. அவ இல்லாம நம்ம வீட்டுல எப்படி வாழ போறோம்? ஏன் ஏன் எல்லாரும் இப்படியே பேசுறீங்க? ரஜினி இல்லாம வாழ்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவளை கண்டுபிடிச்சிடலான்னு முதல்ல நம்புங்க. அவளுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருந்திருந்தா அவ நம்மள வேண்டான்னு விட்டுட்டு போற அளவுக்கு மோசமா நடந்துகிட்டோமோன்னு நினைச்சு நினைச்சு மனசு தாங்கல மாப்பிள. யாருக்குமே கிடைக்காத அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாலே, அவ இல்லனா இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருக்குமா? அவளுக்கு துரோகம் செஞ்சனா நம்ம வீட்டுல நான் ஒருத்தியா இருக்கேன். ஆனா இந்த குடும்பத்துக்கு வேற இருந்தவ இப்ப எங்கேயோ போயிட்டாலே. ஐயோ, என்ன பண்றது? நம்ம எல்லாருமே அவளுக்கு எதிராக தப்பு மட்டும்தான் செஞ்சிருக்கோம். ஆனா அவ நம்ம எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கா. நம்ம எல்லாராலையும் அவளுக்கு மிஞ்சினது வலியும் வேதனையும் தானம்மா. இவ்வளவு நாள் தான் அப்படி இருந்துச்சு. இனிமேலாவது சந்தோஷமா இருப்பான்னு இல்லாம அவ வாழ்க்கை முழுசுமே இப்படி வலியும் வேதனையுமா ஆயிடுச்சு. அப்படி ஆயிட்டா அந்த பாவத்துக்கு நமக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. ஐயோ, ரஜினி கிடைச்சிருவா. நமக்கு மட்டும் இல்லக்கா, பார்த்திபன் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு பார்த்து அதையே செஞ்சு கொடுத்து நல்ல மருமகளை நிரூபிச்சுட்டு போயிட்டா. அப்படியே அந்த வீட்டு மருமகளா பார்த்திபனோட சேர்ந்து வாழ்ந்திருந்தா கூட நம்ம மனசு கொஞ்சம் ஆறி இருக்கும். பார்த்திபா, ரஜினி எங்களை விட்டு போனாலும் உன்னை விட்டு போக மாட்டா. நீ தான் முதல்ல அவளை நம்பணும். அந்த நம்பிக்கை அவளை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சொன்னா கேளு. இல்ல பாஸ், அவ என்னைக்குமே என் நம்பிக்கையை காப்பாத்திருக்கா. நான் தான் அவ நம்பிக்கையை உடைச்சிட்டேன். என்ன நடந்தாலும் நான் அவளை விட்டுட்டு போக மாட்டேன் நம்புனால அந்த நம்பிக்கையை காப்பாத்தாம போயிட்டேனே. பாத்திமா போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா. இவன் வேணான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா. பாத்திமா, என்ன?
உங்களுக்குலாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ இருந்த வரைக்கும் அவ்வளோ கோவத்தை தான் அவன் மேல காட்டினீங்க. அவ இருக்கவே கூடாதுன்னு சண்டெல்லாம் போட்டீங்க. இப்ப அவ போயிட்டா. அதை தாங்க முடியாம இப்ப அழுகுறீங்க. அவ எங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ நாங்க தான் அவளை புரிஞ்சுக்கல. இப்போ நாங்க அவளை புரிஞ்சுக்கிட்டோம். அவ எங்களை புரிஞ்சுக்காம எங்கேயோ போயிட்டாளே மாப்பிள்ள. நம்ம ரஜினி மட்டும் சந்தோஷமா வாழ ஒரு குடுப்பனையே இல்லையா? ஐயோ கடவுளே, எங்க போய் என்ன கஷ்டப்பட போறாளோ? கடவுளே, மகமாயி உன்னை நம்பிதான் இருக்கேன், அவளை காப்பாத்து. மாப்பிள்ள, உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்துருங்க. பார்த்திபனோட அவளை சேர்த்து வச்சிருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஐயோ அத்தை, அக்கா. பார்த்திபா, நீ உடஞ்சு போகாத. நீ இப்படி இருந்தா ரஜினிக்கு பிடிக்குமா சொல்லு? எதுவா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சரி பண்ற பார்த்திபனை தான் அவளுக்கு பிடிக்கும். ஆமாப்பா. இப்பவும் நீ அவளை தேடி வருவேன்னு அவ நம்பிட்டு தான் இருப்பா. தளராதரா, நீ தளராத. ஆமா பார்த்திபா. இப்ப நினைச்சா கூட அவ நம்பிக்கையை நீ காப்பாத்த முடியும். கண்ணை தொடச்சுக்கோ. ரஜினியோட பார்த்திபனா, அவளுக்கு பிடிச்ச பார்த்திபனா நீ பா. அவ கண்டிப்பா கிடைப்பா. அர்ஜுன், Come in. ரஜினி, நீதான் யாரோ மாதிரி வாசல்ல நின்னு பெல் அடிச்சுட்டு குரல்லாம் கொடுத்துட்டு இருக்கியா? வா ரஜினி, உட்காரு. வா உட்காரு. வா வா ரஜினி, வா உட்காரு. சரி, என்ன சாப்பிடுற? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? எதுவும் வேண்டாம். சொல்லு. எனக்கு தெரியும் ரஜினி, நம்ம 2 பேருக்கு நடுவுல இப்படி ஒரு நாள் நிச்சயம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாள் மனசு விட்டு பேசி எல்லாத்தையும் கொட்டி தீக்க இந்த ஃப்ரெண்டை தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு.
மொத்த வாழ்க்கைக்கு சேர்த்து அழுது முடிச்சிட்டேன்ல. இனிமே இப்படி அழற அளவுக்கு வேற எதுவும் செய்ய மாட்டார்ல? நான் எதுக்கு அழுதன்னு தெரியுமா உனக்கு? சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னே தெரியாம இனிமே இப்படி அழற மாதிரி எதுவும் செய்யாதன்னு சொல்லுவியா? சரி, தப்புதான். சொல்லு, நீ எதுக்கு அழற? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். அர்ஜுன், சாரி ரஜினி, சாரி. ஆனா சிரிப்போட்டு என்னால அடக்கு. அர்ஜுன், சாரி. அர்ஜுன் சிரிக்காத. நான் உன்கிட்ட என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன். இப்படி மனசாட்சியே இல்லாம சிரிக்கிற. உன்னெல்லாம் தேடி வந்தேன் பாரு. நான் போறேன். ஏய், என்ன? உட்காரு சொல்றல. உட்காரு. இப்போ எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் சொன்னதானே நடந்திருக்கு. நீ சொன்னதா? எஸ். என்ன? ரஜினி, நீ நல்லா யோசிச்சு பாரு. நம்ம 10th படிக்கும் போது ஸ்கூல்ல இருந்து ஒரு டூர் கூட்டு போனாங்க. அந்த டூருக்கு வரணும்னு நீ எவ்வளோ ஆசைப்பட்ட. டூருன்னு சொன்ன நாள்ல இருந்து அது தவிர வேற எதை பத்தியும் நீ பேசினதே இல்லை. ஆனா அந்த டூருக்கு நீ வந்தியா? வரல. அதுக்கு என்ன காரணம் சொன்ன? அந்த காசுல அம்மா ராதிகாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி வாசி நீ ஒதுக்கி வச்ச. சரியாத விடு. அதுக்காச்சும் காசு செலவாகும். குடும்ப சூழ்நிலைன்னு அதை ஏத்துக்கலாம். ஆனா +1ல இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வந்துச்சு. நம்ம ஸ்கூல்லயே சூப்பரா ஆடவும் பாடவும் செய்யறவ நீ ஒருத்தி தான். அதுக்கு எந்த செலவும் கிடையாது. உன் திறமைக்கு கிடைச்ச ஒரு நல்ல களம் அது. அங்கேயாச்சும் வந்தியா நீ? முரளி யாருக்கூடய ஸ்கூல்ல சண்டை போட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு அவனை பார்க்க போயிட்டான். சரி, அதை விடு. +2 முடிச்சதும் நான் டெல்லிக்கு போறேன்னு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்தேன். அதுக்காச்சும் வந்தியா? அக்கா குழந்தை பிறந்திருக்கு, அம்மா ஹாஸ்பிட்டல்ல அக்கா கூட இருக்காங்க, நான் தான் வீட்டை பார்த்துக்கணும்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு தடவையும் உனக்கு பிடிச்சதை இழந்துட்டு நிக்கிற வலிய நான் உன் கண்ணில் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு அம்மாவா அப்பாவா உன் குடும்பத்துக்காக எல்லாரோடையும் நீ ப்ளே பண்ணிருக்க. அதுக்காக உன் சின்ன சின்ன ஆசைகளை கூட நீ விட்டு கொடுத்துட்ட. இப்பெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா உன்னை நானே எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? நீயாவே இல்ல. ஒன்னா படிச்சோம், பழகணும், யாரோ எத்தனை கிண்டல் பண்ணா கூட லவ் கிவ்னு எதுவுமே இல்லாம நம்மளோடது பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்னு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நம்ம 2 பேரோட கனெக்ட் அவ்வளவு சோல்ஃபுல்லா இருந்திருக்கு. உண்மைதானா? நான் உன்னை எப்பவுமே அதை செய் இது செய்யன்னு கட்டாயப்படுத்தினது கிடையாது. ஆனா எப்பவுமே உனக்கு சரியான சஜஷன் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துலயும் உனக்கு சொன்னேன். எந்த விஷயத்த? உன் கல்யாண விஷயத்துல. உன்னால உன் குடும்பத்தை தாண்டி எதையுமே யோசிக்க முடியாது. அதை நல்லா யோசிச்சு எந்த ஒரு முடிவை எடு. கல்யாணத்தை பத்தி தெளிவா யோசிச்சு ஒரு முடிவுக்கான்னு சொன்னா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா எல்லாமே ஸ்மூத்தா போயிருந்திருக்கும். பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. அந்த கல்யாணத்தினாலதான் உனக்கு இந்த எல்லா கஷ்டமுமே. சரிதான் அர்ஜுன். லைஃப்ல என்ன ஒருத்தன் விடாம துரத்தி லவ் பண்ணான். ஆனா அவனை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்புறம் நான் ஒருத்தனை மனசார நேசிச்சேன். ஆனா அவனும் இப்ப என் லைஃப்ல இல்லைன்னு ஆயிடுச்சு.
நான் யோசிச்சிருக்கணும். சரி விடு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீ இப்போ என்ன செய்ய போற? உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல். இந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஒன்று வரும், அப்போ நீ என்னை தேடி வருவ, அப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். நிச்சயம் அந்த வாக்கை நான் காப்பாற்றுவேன். சொல்லு, இப்போ உனக்கு என்ன பண்ணணும், எங்கே போகணும்? சொல்றேன். நீ சொன்ன மாதிரி என்ன தவிர மத்தவங்களுக்காகவே யோசிச்சு யோசிச்சு என் லைஃப் பாதி முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபை வாழணும்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்தா அது நிச்சயமா நடக்காது. சரி, எங்கே போகிற? என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஒரு தெளிவான முடிவோட தான் நான் இப்ப வந்திருக்கேன். அதுக்கு உன்னால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். மாப்ள, என்ன மாப்ள, ஏன் தனியா வந்து நின்னு இப்படி யோசிக்கிறீங்க? என்னாச்சு? ரஜினி என் கூட வந்த காஃபி ஷாப்பு, அங்கிருந்து அவ எங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கோ எல்லா இடத்துலயும் நான் பார்த்துட்டேன். நீங்களும் பார்த்துட்டீங்கல்ல? ஆமாப்பா. ஆமா. அண்ணா, எனக்கு தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். நீங்களாம் மாமா, நானும் எனக்கு தெரிஞ்ச அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன். அக்கா அங்கேயும் போக வேலை. நானும் மாமாவும் 2-3 ஃப்ரெண்ட்ஸை நேர்ல போய் பார்த்தோம். அவங்களும் அங்க வரலன்ட்டாங்க. சங்கரி, அந்த தீபா கிட்ட பேசுனியா? என்னடி இப்படி முழிக்கிற? அவதாண்டி ராதிகா கல்யாணத்துக்கு கூட கூப்பிடலன்னு கோவப்பட்டாளே, அந்த காஞ்சிபுரத்துக்காரிடி அவதான். எந்த தீபா? அம்மா, அன்னைக்கு சாரி எடுக்கும் போது சண்டை போட்டாங்களே, அவங்க தானே? ஆமாண்டா, அவதான் முரளி. அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குமா? ஃபோன் பண்ண முரளி, சீக்கிரம். நான் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், நீங்களே பேசுங்க. பேசுங்க. இந்தாம்மா, லவுட் ஸ்பீக்கர்ல இருக்க, நீயே பேசு. ஹலோ தீபா, சொல்லுங்க. யாரு? நான் சங்கரி பேசுறேன்மா, ரஜினியோட அக்கா. சங்கரிக்கா, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ரஜினி வந்திருக்காங்க, கேளுங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமா, ரஜினி எப்படி இருக்கா? இல்ல தீபா, அவ உன்னை பத்தி பேசிட்டே இருந்தாளா, அதான் நான் சும்மா கால் பண்ணேன். நீ டைம் கிடைக்கிறப்ப வீட்டுக்கு வா. சரிங்கக்கா. இவங்க பேசுறத பார்த்தா ரஜினி அக்கா அங்க போன மாதிரியே தெரியலையே. இப்போ என்ன பண்றது? மீனா அட்மிஷனுக்காக ரஜினி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அடிக்கடி போன் பேசுவா. அவ நம்பர் எனக்கு தெரியும், பேசி பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு சின்ன வாய்ப்பு கூட இப்ப நமக்கு பெரிய உதவியா இருக்கும். எதையும் மிஸ் பண்ண கூடாது. அவங்க நம்பர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சொல்றேன். நீ நம்பர் சொல்லு, நான் கால் பண்றேன். போன் போடுங்க. பாத்திபா, இங்க வர. நானும் என் ஃப்ரெண்ட் ஏசி கிட்ட பேசி பார்க்கறேன். என்னாச்சுப்பா? ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறாளே.
சீக்கிரம் என்ன பார்க்க சொல்லுவேன், டைம் இல்லை பாஸ். தேங்க்யூ. என்ன சொன்னாங்க? பார்த்துட்டு இருக்காங்கண்ணே, பார்த்துட்டு சொல்லுவாங்க. சரி வாங்க போவோம். என்னாச்சு மாமா? பேசிய சொல்லியிருக்கேன்ப்பா, தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஐயோ அங்க போய் வாங்க சகல. இப்படியா வருவ? ஏங்க ரஜினி எழுந்துருங்க. ஒண்ணும் இல்ல, அடி எதுவும் பண்ணல, அடிபட்டுருச்சா என்ன? ஏய் இறங்கி வெளியே வாடா. ஏன் பார்த்து வர தெரியாது? நீ பாத்து நான் பொறுமையா தான் இண்டிகேட்டர் போட்டு வந்தேன். நீ தான் வேகமா வந்த, உன்னால ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க. உன்னை விட்டு மேல கை வைக்கிற. பார்த்திபா வேண்டாம் பார்த்திபா. தப்பு உன்னது. ஓ மேலையும் தான் தப்பு இருக்கு. ஏங்க உங்க டிரைவர் பாட்டுக்கு நின்னு ரூல்ஸ் பேசிட்டு இருக்கா, நீங்க பாட்டுக்கு ஒய்யாரமா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாஸ் ஒரு நிமிஷம். ரஜினி ஹே நீயா? நீ எப்ப வந்த? எப்படி இருக்க? உன் கார் தானே இது? ஆமா ரஜினி. ஏங்க இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவன் என் ஸ்கூல் கிளாஸ்மேட் அர்ஜுன். மை மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அர்ஜுன். அர்ஜுன், மீட் மை ஹஸ்பண்ட் பார்த்திபன். ஓ ஹாய் டூட். சாரிக்கு கோவம் போலன்னு நினைக்கிறேன். சாரி பாஸ், மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இவகிட்ட நான் ஸ்கூல்லயே ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கேன் பாஸ். அந்த அடிக்கு பயந்து அப்ப டெல்லிக்கு போனவன் தான் இப்பதான் வந்திருக்கேன். இப்ப என்னடானா ஆள் வச்சு வேற அடிக்க வரா. அப்புறம் ரஜினி, இன்னுமா அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கச்சின்னு குடும்ப பேக்கை போட்டுக்கிட்டு அவங்களுக்காகவே ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கியா? பாஸ் அதுல என்ன பாஸ் தப்பு இருக்கு? ரஜினி மாதிரி பொண்ணெல்லாம் குடும்பத்துக்கு கிடைக்கிறது ஈஸி இல்ல பாஸ். பிரதர் கலக்குறீங்க பிரதர், வா பிரமாதம். உங்களுக்கு எப்படி ஈஸியா ஓகே சொன்ன இவ? இவ்வளவு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்னால நம்பவே முடியல. ஏய் சும்மா இரு அர்ஜுன். ஏய் ஏய் ரஜினி, ஏய் சும்மா சொன்னேன். ஏய் சும்மா இரு. பிரதர் பொசசிவ்லாம் ஆகாதீங்க. ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய பேர் நாங்க லவ் பண்றதா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்குள்ள அந்த ஃபீல் ஒரு % கூட கிடையாது. அதோட நாங்க 2 பேரும் ரொம்ப பேசி கூட மாட்டோம். ஆனா நேர்ல பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த கேர் கொஞ்சம் கூட குறையாம இருக்கும். சொன்னா புரியாது, பட் தட் இஸ் சம்திங் மேஜிக்கல். ஆனா கண்டிப்பா லவ் கிடையாது. இல்ல இல்ல அர்ஜுன், உனக்கு பார்த்திபனை பத்தி என்ன தெரியும்? அவன் அப்படிலாம் பொசசிவ் ஆகிற ஆளே கிடையாது. ஐயோ ஓகே ஓகே சாரி. வண்டியில வந்து இடிச்சதுக்கும் பார்த்திபனை பொசசிவ்னு சொன்னதுக்கும் எல்லாத்துக்கும் சாரி. ஓகே 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 ரஜினி, நான் கிளம்புறேன். என்னதான் ஒருத்தர் புரிஞ்சு ஃப்ரெண்டா இருந்தா கூட நீ என்கிட்ட உன் லைஃப்பை பத்தி நிறைய ஷேர் பண்ணிருக்கியே தவிர நீ என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டதே இல்லை, நானும் செஞ்சதே இல்லை. பட் நிச்சயமா உனக்காக ஒரு பெரிய ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். அது உன் லைஃபோட டர்னிங் மொமெண்டா இருக்கும்னு எனக்கு உள்ளுக்குள்ள தோணுது. பார்க்கலாம். பார்த்திபன், அப்படி எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் இவ வேணான்னு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சரியா? ஓகே வரேன் பார்த்திபன். வாங்க. டேக் கேர். பை ரஜினி. பை. பாபா.
பார்த்திபா, என்ன பார்த்திபா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? அண்ணே, ரஜினியோட ஃப்ரெண்டு அர்ஜுன்ட்ட யாராவது விசாரிச்சிங்களா? இல்லப்பா, அவங்கிட்ட கேட்கலையேப்பா. பாத்திபா, அவர் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ அவர் வீட்டுக்கு நேரா போய் பார்க்கலான்னு தோணுது. பார்த்திபா, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்படியே செய்யலாம். வீடு உனக்கு தெரியும்ல. நாம லேட் பண்ண வேண்டாம், உடனே கிளம்பலாம். ஆமா, வாங்க. உடனே போய் பார்க்கலாம். வா, பார்க்கலாம். வாங்க. ஓகே, இந்த ரஜினி உன்னோட ஃபேவரட் காஃபி. ரொம்ப யோசிக்காத, காஃபி குடி. நான் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். என்னது என்னது அடாப்ஷனா? ஆமா, ஒரு குழந்தைய தத்தெடுத்து எங்கேயாவது போய் பிரைவசியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். ஏய், என்ன சும்மா சும்மா என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க நீ? இல்ல, நீ பேசுறதுலாம் அப்படிதானே இருக்கு. இங்க பாரு, நீ இப்படி சிரிக்கிறதுக்கு நான் என்ன ஜோக்கா சொன்னேன்? இல்ல, ஒரு குழந்தைய தத்தெடுத்து பீஸ்ஃபுல்லா வாழ்றேன்னு சொல்றது அது எவ்வளவு பெரிய ஜோக் தெரியுமா? அது நீ சொல்றது. இங்க பாரு ரஜினி, முதல்ல நினைச்ச உடனே போய் குழந்தை அப்படிலாம் தத்து எடுக்கிறது கஷ்டம், தெரியல உனக்கு? அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. தெரியும், பட் நீ நினைச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ல. அதனால என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட நான் பேசி பார்க்குறேன். பட் நீ என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதானே எனக்கு புரியுது. இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? ஐயோ, நீ தப்பா கேட்கவே இல்லை. நீ லைஃப் செட்டப்ல வாழ்ந்துட்ட, அதை உன்னால மாத்திக்க முடியலல்ல? புரியல. இத்தனை வருஷமா ஒரு அப்பா இல்லாத குடும்பத்துக்கு அப்பா அம்மாவா இருந்து உங்க அம்மா அக்கா தம்பி தங்கச்சின்னு எல்லாரையுமே பார்த்துக்கிட்டேன். இப்போ உன் வாழ்க்கையை வாழ போறேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்ற. ஓகே, ஒரு சேம் லைஃப் ஸ்டைலுக்குள்ள தான் நீ போறன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இத்தனை வருஷமா குடும்பத்துக்காக ஓடிட்டு இருந்த நீ இனி குழந்தைக்காக ஓட போறியா? உன் டெசிஷன் சரி தப்புன்னு நான் சொல்ல போறதில்ல, ஆனா நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கியா? உன் லைஃபை நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்க போற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு? நான் ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஏன் இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏய், மாட்டேன் நான் எப்போது சொன்னேனா? சரி கிளம்பு, இப்போ என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம். சரியா? குடிச்சே இல்லையா? போதும். போலாமா? வா, உன் தலை எழுத்து. சரி கிளம்பலாமா? சௌதர்யா தம்பி, நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம். ஆல் இருக்கு, பேக் எடுத்து உள்ள வச்சு. சரி தம்பி. அண்ணே, இது அர்ஜுன் வீடு தானே? ஆமா, அவர் வெளியில போயிருக்காரு. வெளியே போயிருக்காரா? எப்ப வருவார்னு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? தெரியாதுங்க. பார்த்திபா, இவங்களை பார்த்திருக்கீங்களா? இவங்க கூட தான் வெளியில போனாரு.
பார்த்திபா, அப்போ நீ சொன்ன மாதிரி ரஜினி இங்க தான் வந்திருக்கா. எங்க போனாங்கன்னு தெரியுமா தம்பி? அதெல்லாம் தெரியாதுங்க. சரிங்க. ரொம்ப சரிங்க தம்பி, வாங்க. பார்த்திபா, அப்படியே நீ அவருக்கு ஃபோன் பண்ணி பாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரஜினி, கன்ஃபார்ம் தானே? என்னது? இந்த அடாப்ஷன் பிளான் நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஒன்றும் சேஞ்ச் இருக்காதுல்ல? கண்டிப்பா இல்ல. 200% கன்ஃபார்ம் தான். என்ன சிரிக்கிற? இல்ல, உங்க வீட்டில் உன்னை எப்படி போன விட்டாங்க? அதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. அவங்க ஒன்றும் சொல்லியா? அவங்கள பத்தி உனக்கு பேசலனா பேசின மாதிரியே இருக்காதுல்ல? அவங்கெல்லாம் என்ன இருக்கதா சொன்னாங்க. அதானே பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்ப அவங்க எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன இருக்கதா சொன்னாங்க. நான் தான் என்ன தடுக்காதீங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாலும் பார்த்திபன் உன்னை அங்கே இருக்க வச்சிருக்கணும். அவர் எப்படி விட்டாரு? என்ன மாமா ஆச்சு? லைனே போக மாட்டேங்குதுடா. இருங்க மாமா, நான் பண்றேன். சரி, பண்ணுப்பா. என்னாச்சு முரளி? கால் போக மாட்டேங்குது. திரும்ப பண்ணி பாரு. எங்க போயிட்டு இருக்கு? யார் ரஜினி? முரளி. எடுத்து பேசு. வேணாம். போன் எடுக்கல. என்னடா? நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன மாப்பிள்ளை எடுக்கலையா? ஃபோன் போல. என்னங்க மாமா? என்னப்பா ஆச்சு? எடுக்கலம்மா. போச்சு. என்ன பண்றதுப்பா? இப்படி பேச கூட மாட்டேன்னு பிடிச்ச புடியா இருந்தா என்னதான் பண்றது? பார்த்திபா, நீ கால் பண்ணு. உன் நம்பரை பார்த்தா அவ கண்டிப்பா போன் எடுப்பா. பண்ணுப்பா. நீ ஃபோன் பண்ணு. உங்க நம்பர்ல இருந்து பண்ணா அட்லீஸ்ட் ரிங் ஆச்சும் போகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் நான் மாத்தி மாத்தி கால் பண்றேன். லைனே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான். அவ சொன்னதுதான். இனிமே என் வாழ்க்கையில பார்த்திபா, நீ அப்படிலாம் சொல்லாத இத பார்த்திபா. பாரு, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இனிமே உன் வாயிலிருந்தே வரக்கூடாது. ரஜினி வருவா. உன்னையும் ரஜினியும் யாராலையும் பிரிக்க முடியாது. முரளி, என் போன் உன்கிட்ட தானே இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் அர்ஜுனுக்கு போன் பண்ணி குடுறா, நான் பேசுறேன். பண்ணுடா, பண்ணி கொடு. போட்டு கொடு. அக்கா பேசட்டும். புது நம்பரா இருந்தா எடுப்பான்ல. ஆமா, போன் போட்டு கொடு, நான் பேசுறேன். சீக்கிரம் பண்ணு முரளி. இந்தம்மா. பேசுங்கக்கா. ஏய், எனக்கு கால் வருது. ஒரு நிமிஷம். ஐயோ, அம்மா ரிங்கு போதா? ரிங்கு போகுது. அர்ஜுன் அட்டன் பண்ணாத. ஒரு நிமிஷம் கொடு. ஏன்? ஏய், நினைச்சேன். எங்க அம்மா நம்பர். என் நம்பர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? ராதிகா ஹஸ்பண்ட் அரவிந்த், என் மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல, சும்மா இருக்க மாட்டாங்க. நான் இப்போ உன் கூட தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்றாங்க. என்னாச்சத? என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுக்கா? சொல்லுங்க. கேக்குறோம்ல. இவனும் எடுக்க மாட்டேங்கிறானே. அடச்சே.
ரஜினி நேரம் கண்டுபிடிச்சிருப்பா. அதான் கால் அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லிருப்பா. பாத்திமா, உன் நம்பர்ல இருந்து இன்னொரு தடவை கால் பண்ணு. என்ன யோசிக்கிறேன்? என் ஃபோன் ஆன்ல இருந்தா தானே கால் பண்ணுவாங்க. நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறேன். ஏய், என்னாச்சு பாத்திபா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மாத்தி மாத்தி போன் பண்றோம். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே. கடவுளே. குழந்தைங்கன்னா ரஜினிக்கு அவ்வளோ இஷ்டம் இல்ல. இந்தாங்க காஃபி குடிங்க. ஏன் உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதா? யார் சொன்னா? உங்களை மாதிரியே எனக்கு ஒரு குட்டி ரஜினி வேணும். ஹலோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? உன் புத்தி எங்க வருது பாத்தியா? உன்ன இருங்க, அடிக்காதீங்க. இதெல்லாம் பேச எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குங்க. ஓஹோ. ஆ. ஆனா நான் அம்மா அப்பா ஆறத பத்தி பேசல, ஜஸ்ட் குழந்தைகளை பத்தி பேசுறேன். ஓ அப்படி. நீயே சொல்லு பார்த்திபா, நம்ம லைஃப்ல எத்தனை வயசு எத்தனை பருவத்தை கடந்து வந்தாலும் எப்பவுமே செரிஷபிளா இருக்கிறது அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் தானே. அதுவும் என் லைஃப்ல அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். ஏன்னா விவரமே தெரியாத பொறுப்புகள் இல்லாத அந்த ஏஜ்ல தான் நான் அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருந்தேன். அப்பா போன ஒரே ராத்திரியில என்னோட அந்த குழந்தை பருவம் சந்தோஷம் எல்லாமே போச்சு. ஏங்க, அத நம்ம சரி பண்ணுவோம்னு சொல்றேன், அதுக்குள்ள என்ன அடிக்கிறீங்க? இந்த குழந்தைங்களை பார்த்து நீங்களும் ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுட்டே இருக்கீங்களே. நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா எப்பவும் இதே ரஜினியை நான் பாத்துக்கிட்டு இருக்கலாம்ல. பாத்தீங்களா, வெக்கப்படுறீங்க. ஏங்க, எத்தனை குழந்தைங்க வேணும்னு உத்தரவு மட்டும் போடுங்க, உங்க ஆசையை நான் நிறைவேத்துறேன். ஏங்க சொல்லுங்க சொல்லுங்க. பார்த்திபா, அப்பா அம்மா இருந்தும் அவங்க பாசமும் அன்பும் கிடைக்காம எத்தனையோ நாள் நான் ஏங்கியிருக்கேன். ஆனா அந்த மாதிரி யாருமே இல்லாம எத்தனையோ குழந்தைங்க ஏக்கத்தோடு வாழ்றாங்கல்ல. அவங்க எல்லாரையும் என்னால பாத்துக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு குழந்தையாச்சும் தத்தெடுத்து வளர்க்கணும், அதான் என்னோட ஆசை. ஏங்க அவ்வளவுதானங்க. செஞ்சிடலாம். நிஜமாவே உனக்கு ஓகேவா? ஏய், பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடு. என்னங்க, உங்களை பிடிக்கும்னா உங்க ஆசைகளும் எனக்கு பிடிக்கும் தான். நிச்சயமா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாங்க. நிஜமா? ப்ராமிஸ். ரஜினி எங்க போயிருப்பான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ பேசினபடி பார்த்தா
ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு தான் அவ போயிட்டு இருக்கணும். ஐயோ ஆசிரமமா? இத்தனை பேர் இருக்கோம், நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவன் எதுக்குப்பா ஆசிரமம் போனோம்? ஐயோ அதுக்கு இல்லத்த, ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணுங்கிறது அவளோட ஆசை. எனக்கு தெரிஞ்ச அவ அதுக்கு தான் போயிருப்பா. குழந்தையா? அவ எந்த ஆசிரமத்துக்கு போயிருப்பான்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? நல்லா யோசிங்க மாமா, எங்கேயாவது போய் தேடலாம் மாமா. வாங்க மாமா. ஒரு நிமிஷம் இரு. சரி, எல்லாரும் என் கூட வாங்க. பாரு பெருசு, இங்க இருந்து கிளம்பிடு. தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, வேணாம்ப்பா. இங்க வா பெருசு. என்ன நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிற? வேணாம்ப்பா, விட்டுருப்பா. இதோ பாரு பெருசு, உனக்கு டைம்ல நிறைய கொடுத்தாச்சு. கிளம்பிட்டே இரு. என்ன தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நான் எனக்காக கேட்கலப்பா, இந்த பிள்ளைகளுக்காக தான்ப்பா கேட்கிறேன். அழாதீங்கப்பா. யோ, அதுவும் பிரச்சனை. எங்களுக்கு இந்த இடம் வேணும். போறியா? வெளியே போறியா? கிளம்பு கிளம்பு. ஏய், இதுங்களை கூப்பிட்டு கிளம்பு. கேளுங்கப்பா தம்பி. தம்பி தம்பி கொஞ்சம் அவகாசம் கொடுங்கப்பா. ஏய், இந்த குழந்தைய நீயே ஒரு கிழம். அதுக்காக நான் விடுங்கப்பா. வேணாப்பா, சொல்றதை கேளுங்கப்பா. தம்பி உனக்கு ஐயா, நான் தான் அர்ஜுன். குழந்தைய தத்தெடுக்க பேசினேன். பிரதர், என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? வந்துட்டாரா நாட்டாம பெருசா பஞ்சாயத்து பண்றதுக்கு? நான் பெருசு அடியெல்லாம் வச்சிருக்கியா? இல்லப்பா, அப்படிலாம் இல்லப்பா. இது பாருங்க பிரதர், நான் நிதானமா என்ன பிரச்சனை தானே கேட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நியாயமா நடந்துக்கங்க. எப்படி? இந்த கிழமை 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கு இதோ நம்ம ஒட்டி கட்டாம இருக்குது, அந்த மாதிரியா? அண்ணன், இவங்க என்ன சொல்றாங்க? நீ யாருமா? பொம்பளை நாட்டாமையா? எப்படி முறைக்குது பாத்தியா? எவ்வளவு சூப்பர் ஸ்டார் கணக்கா? மா, இந்த ஆளு எங்க அண்ணனுக்கு இந்த இடத்த எழுதி கொடுத்துட்டு 15 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒத்த பைசா கட்டல. பத்திரத்துல எழுதியிருக்கிற மாதிரி இடத்த காலி பண்ணி கொடுக்கணும்ல? அதுவும் முடியாதுன்னா வேற என்ன பண்ணுவாங்க? இப்பவும் சொல்ற தம்பி, அந்த 15 லட்சம் ரூபாயில ஒத்த பைசா கூட நான் எனக்காக வாங்கல. இந்த குழந்தைகளுக்காக தான் வாங்கினேன். கடனை கட்ட முடியல, இருந்த குழந்தைகளையும் தத்து கொடுத்துட்டேன்பா. மிச்சம் இருக்கிறது இந்த 4 பசங்க தான். இவங்களையும் ஒரு நல்ல இடத்துல தத்து கொடுத்துட்டா நீ சொன்ன மாதிரி நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன்பா. யோ, உனக்கு சோத்துக்கே வழி இல்ல, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பொழப்பு? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. இந்த வயசுலயும் தான் சொத்தை வித்தாச்சும் இந்த குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரை மரியாதை இல்லாம பேசுனீங்க. பேசுனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேய் இருடா, கொன்னுடுவேன். ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க, பேசிட்டோம். சொல்லுங்க. இது பாருங்க, இவர்தான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காருல்ல, அது கொஞ்சம் கொடுங்களேன். இந்த பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் தானே அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாஸ். நீ யாரா நடுவுல பூந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? அவ்வளவு அக்கறை இருந்தா நீ இவங்களை வீட்டு கூட்டு போ. பார்க்க ஆள் நல்லா டிப்டப்பா வசதியா தானே இருக்கிற. கார்ல வேற வந்துக்கிற. இந்த 4 பசங்களையும் கூட்டு போயிட்டு இவருக்கு வாழ்க்கை கூட எங்க பிரச்சனை சாலாயிடும்ல. இதான் மேலிடுமா? நல்ல உத்தரவு நான் வாங்கி கொடுக்குறேன், பணத்தை அப்புறமா கொடு. தம்பி வேணாம் மேடம், சொல்றத கேளு. கொஞ்சம் பைசாவை செட்டில் பண்ணி. அண்ணே வாங்க தம்பி, என்னாச்சு சொல்லுங்க.
இல்ல இப்பதான் அர்ஜுன்ட்ட கால் பண்ணி பேசணும். எங்க எல்லாரையும் உள்ள வெயிட் பண்ண சொன்னாரு. அண்ணா நிஜமா தானே? இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்கல்ல, அவங்க என் ஒய்ஃப் தான், ரஜினி. முக்கியமான வேலையா 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. சோ அவங்க 2 பேரும் வர வரைக்கும் எங்களை உள்ள வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்படியா தம்பி? சரி, அப்ப நீங்க உள்ள இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க, போயிட்டு வாங்க. உள்ள போய் உட்காருங்க. பார்த்திபா, சீக்கிரம் உள்ள வாங்க. மாமா வாங்க. பாத்திபா, என்ன தேடிட்டு இருக்க? தெரியல என்னன்னு. மாமா, பாத்திபா, ஏய் பாத்திபா. பாத்திபா, ஆசிரமம் குழந்தை அது இதுன்னு என்னென்னமோ சொன்னியாப்பா. என்ன ஏதுன்னு அதை போய் தேடி பார்ப்போம்ப்பா. தேவையில்லாம சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு எதுக்குப்பா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? பாத்திபா, நீ காரணம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன். என்னன்னு சொல்லு, நாங்களும் சேர்ந்து தேடுறோம். அவங்க எந்த ஆசிரமம் போயிருக்காங்க, நீங்க ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பாக்குறேன். ஏதாவது ஒரு அட்ரஸ், போன் நம்பர், ஏதோ ஒண்ணு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும். அதான் பார்த்துட்டு இருக்கேன். புது நம்பர்ல இருந்து கால் வருது. பாப்போம் உனக்கு ஃபேவரபிளா இருக்கான்னு. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஹலோ. ஹலோ சார், நாங்க சில்ட்ரன்ஸ் ஹோம் இந்தியால இருந்து பேசுறோம். நீங்க தான் அர்ஜுனா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஹோமுக்கு உடனே வர முடியுமா? நேர்ல சந்திச்சு பேசணும். இல்ல இப்போ உடனே வரோம். நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார், நோட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷம், நான் நோட் பண்ணிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே சார். யா. Children's Home India 2/151. சார் நாங்க வெயிட் பண்றோம், வந்துருங்க. ஓகே சார், ஒரு 2 hours கழிச்சு அங்க வந்துறோம். சரிங்க சார். thank you சார். இரு அது கொடு. இது போதும். ஒரு 2 hours கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. மாமா, என்ன ஆச்சு? பார்த்திபா, என்னாச்சு பார்த்திபா? சரி, இனிமே எந்த ஆதாரமும் கிடைக்காது. போலாம்ப்பா. சரி வாங்க போலாம். இங்கே இருந்து என்ன ஆக போகுது மாப்ள? வாங்க போலாம். என்னங்க வாங்க போலாம். பக்கத்துல எங்க ஆசிரமம் இருக்குன்னு தேடி பாப்போமா? வாங்க போலாம். என்ன பார்த்திபா, எதுக்கு நிக்கிற? பாத்திபா, என்னாச்சு? கிடைச்சிருச்சு, அட்ரஸ் கிடைச்சிருச்சு.
சகல காட்டு. கிடைச்சிருச்சுமா. அம்மா தாயே மகமாயே, அந்த ஆசிரமத்துல என் பொண்ணு இருக்கணும். அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி என் பொண்ணையும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு கடவுளே. ஐயோ தம்பி, அர்ஜுன் வேண்டாம். சொல்றத கேளு தம்பி. அர்ஜுன் வேண்டாம் அர்ஜுன். அடிச்சுக்காதீங்க. விட்டுடுப்பா, அவங்கள விட்டுரு. யாரும் பயப்படாதீங்க, அழாதீங்க. ஏய் பெருசே நாளை வச்சு அடிச்சிட்டு இல்ல நீ உனக்கு இருக்குது. டேய் தாங்கடா. ஏப்பா தம்பி, உனக்கு ஏதாவது இருந்தா என்ன ஆயிருக்கும்? அவனுங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாம இருங்க. போ அப்படி போ. பார்த்திபா, நீ கவலைப்படாத பார்த்திபா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டிரைவர் தம்பி, கொஞ்சம் வேகமா போப்பா. அப்புறம் ஆசிரமத்துல இருந்து கிளம்பிட்டாருன்னா பிடிக்கிறது கஷ்டம். ஜனி, நல்லா யோசிச்சிட்டியா? நீ எடுத்திருக்கிற முடிவு எமோஷனலாக ஓகே தான், பட் இது ரொம்ப பெரிய கமிட்மெண்ட். இன்னும் நல்லா யோசிச்சுக்கோ. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன் அர்ஜுன். இதோ இவர் எந்த நம்பிக்கையில இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. இந்த இடம் சொத்துலாம் இருக்குன்னா ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு மனசு இருந்தா போதும். நான் தெளிவா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். ஐயா, இனிமே நீங்க தான் சொல்லணும். அம்மா, உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது பதறி நின்ன குழந்தைகளை ஓடி வந்து அரவணைச்சிங்க பாருங்க. அந்த ஒரு செயல் போதுமா? இந்த குழந்தைங்களை நான் உங்களை நம்பி அனுப்புவேம்மா. கூட்டிட்டு போங்கம்மா. இஷ்டம். அம்மா, ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்கய்யா. குழந்தைங்க எல்லாரையும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அங்க வச்சு தத்து கொடுக்கறது தாமா எங்க வழக்கம். நீங்க எல்லாரும் அந்த கோயிலுக்கு வரணும். அவ்வளவுதானே? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாம். என்ன அர்ஜுன்? அழைச்சிட்டு போயிடலாம். ஆமா, ரொம்ப சந்தோஷம்பா. ஒரு நிமிஷம். ஹலோ போறாரு. கிளம்பலாமா அர்ஜுன்? ஐம் வெரி சாரி ரஜினி, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. உங்களை கோயிலில் ட்ராப் பண்ணிட்டு நான் கிளம்பிடுறேன். பரவாயில்ல, நீ கிளம்பு. நீ இவ்வளவு தூரம் செஞ்சதே பெரிய ஹெல்ப் தான். ஆமா தம்பி, நாங்க வழக்கமா கோயிலுக்கு போற வண்டி இருக்கு, நாங்க அதிலே போய்க்கிறோம். ஓகே தென் நான் கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. டேக் கேர். பார்த்துக்கோ. ஓகே
ஐயா நான் வரேன் வாப்பா, நல்லதுப்பா. பசங்களா பாய் 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 பாய். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். என்ன யார் நீங்க? சொல்லுங்க மாமா. பதட்டப்படாதீங்க சார். ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல போட்டோ காட்டுங்க மாப்ள. சார் போட்டோ காட்டு. இவங்க இங்க வந்தாங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பெரிய கலவரமே நடந்து போச்சு. இவங்களும் ஒரு தம்பியை வந்து தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தினாங்க சார். பாத்திமா என்னாச்சு சார்? சார் இப்போ எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? பக்கத்து கோயிலுக்கு தான் சார் போயிருக்காங்க. ஐயா அந்த கோயில பூஜை பண்ணி தான் குழந்தைகளை தத்து கொடுப்பாரு சார். அதுக்கு தான் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. பாத்திபா, நம்ம ரஜினிக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். நீ ஒன்னும் இப்போ நீ கவலைப்படாத. இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. தைரியமா வா. என்ன எவ்வளவு வெறுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. நான் அவளுக்கு வேண்டவே வேண்டான்னு ஆயிட்டேன்ல. ஏய் பாத்திமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசாத. ஐயோ, அக்காவால அப்படிலாம் நினைக்க முடியாது பார்த்திபா. நீ இல்லாம அவளால வாழவே முடியாது. கண்டிப்பா அவ உன்னை தேடி வருவா, நீ கவலைப்படாத. பார்த்திபா, ஆமாப்பா, அவளால அப்படிலாம் நினைக்கவே முடியாது பார்த்திபா. நீ எங்கேயோ கிளம்பி போயிட்டே நினைச்சுக்கிட்டு தான் அவ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்திபா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன்னை பார்த்ததும் அவ எவ்வளவு சந்தோஷப்பட போறான்னு. வா பார்த்திபா, போலாம். சரி, அவங்க கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு அரை மணி நேரம் இருக்கு சார். அரை மணி நேரம் ஆகுதா? அரை மணி நேரமா? ஐயா பூஜை முடிச்சிட்டு வரணும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க இன்னும் அந்த கோவில்ல தான் இருப்பாங்க. ஆமா, அந்த கோயில் எந்த பக்கம் இருக்கு? வாங்க வாங்க, பார்த்து போங்க, பார்த்து வாங்க, வாங்க, வா வா, இல்லைங்க. வாங்க வாங்க, நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி பெரியவங்க கூட இருக்கும்போது எனக்கு என்னங்க, நான் நன்னா இருக்கேன். ரொம்ப நல்லது. இவங்க தான் நீங்க சொன்னவங்களா? ஆமாங்க, இந்த பசங்களெல்லாம் தத்தெடுக்க போறது இவங்க தான். அம்மா, பெத்தவங்க இருந்திருந்தா கூட குழந்தைகளை இந்த மாதிரி பார்த்துப்பாங்களான்னு தெரியாது. ஐயா அத்தனை பாசமா பார்த்துப்பார். குழந்தைங்களுக்கும் ஐயானா அவ்வளவு பிரியம். நானும் அதே மாதிரி பார்த்துப்ப சாமி. சரி சரி, மற்ற ஏற்பாடுலாம் பண்ணியாச்சா? எல்லாம் பண்ணியாச்சு, வாங்க போலாம். வாங்க. என்னப்பா, எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சுவாமி. சரி. ஐயா, இதென்ன யாகத்துக்கான ஏற்பாடு மாதிரி இருக்கு? யாகம் இல்லம்மா, சின்னதா ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ண தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆயுஷ் ஹோமமா? நேரமாகும்ல? வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு அதுக்கான நேரத்தை கொடுத்துதாமா ஆகணும். குழந்தைகளை தத்து கொடுக்கறதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு சின்ன ஆயுஷ் ஹோமம் பண்ணி அனுப்புறது தான் என்னுடைய வழக்கமா. அப்பனா சரிங்கய்யா, ஹோமம் முடிச்சிட்டு நான் பசங்களை கூட்டிட்டு போய்க்கிறேன். சரி சரி, நான் ஹோமத்தை ஆரம்பிச்சிட்டுமா? பாருங்க. அடுத்ததா தத்து கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் சாமி.
ஐயா ஆயுஷ் ஹோமமும் தத்து கொடுக்கறதும் நல்லபடியா முடிஞ்சது. வாங்கோ நாம அம்பாளுக்கு தீபாராதனை காமிச்சிடலாம். வாங்க வாங்க போலாமா? வாங்க வா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ரொம்ப சந்தோஷம் சாமி. வழக்கம் போல ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டீங்க. அப்போ நாங்க வரட்டுமா? நல்லதுங்கய்யா. வரோம் சாமி. நல்லதுமா. அம்மா, இந்த பசங்களுக்கு பெத்தவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னாலும் அறிவும் புத்தி கூர்மையும் ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு நீங்க தான் கொண்டு வரணும். அப்பப்போ இங்கேயும் கூட்டிட்டு வாங்கம்மா. சரிங்கய்யா, நிச்சயமா. இவங்க இனிமே ஏன் பொறுப்பு. இவங்கள நான் நல்லா பாத்துப்பேன். சாமி தாத்தா, நாங்க போயிட்டு வரட்டா? டாடா டாடா. சரி பசங்களா, நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? இங்க பாருங்க பசங்களா, இனிமே இவங்க தான் உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே. சரியா? அவங்க உங்களை பார்த்துப்பாங்க, நீங்களும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். சரியா? ஏ, உங்களுக்கு யாரும் இல்லையா? இனிமே எனக்கு நீங்க மட்டும்தான். அம்மா, ஒரு நல்ல இடத்துல பிள்ளைகளை ஒப்படைச்சிட்டேன்னு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கும் இவங்க நல்ல துணையா இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. சரியா? பசங்களா, சொல்ற பேச்ச கேட்டு சமத்தா நடந்துக்கணும், பத்திரமா இருக்கணும். சரியா? வரேன். அப்ப நான் போயிட்டு வரேம்மா. வரவா? டாடா டாடா டாடா. சரி, நாம எல்லாரும் போய் கோயில் சுத்தி வரலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? என்ன? உங்க பேர் என்ன? ரஜினி. ரஜினியா? சரி, போய் சாமி கும்பிடலாமா? வாங்க. அக்கா, ஒரு நிமிஷம் இருங்களேன். என்ன? நாங்க என்ன கேட்டாலும் நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பா செய்வேன். நாங்க கொஞ்சம் நிறைய சேட்டை பண்ணுவோம், பரவாயில்லையா? நானும் கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன், உங்களுக்கெல்லாம் பரவாயில்லையா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்க எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? ஆமா, பின்ன ஸ்கூலுக்கு போயே ஆகணும். நல்லா படிக்கணும். ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு நிறைய காசு வேணுமே, நீங்க வச்சிருக்கீங்களா? நான் உங்களை மாதிரி இருக்கும்போது ஸ்கூல் காலேஜுக்குலாம் போய் நல்லா படிச்சேன், வேலையும் கிடைச்சிரும். ஆனா நாங்க உங்களை மாதிரிலாம் காலேஜ்க்குலாம் போக வேணாம். எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். ஓகேவா? முடியுமா? ஓகே, ஆயிடலாம். நான் சோபனா ஆண்டி மாதிரி டான்ஸ் ஆடணும். நான் சித்ரா ஆண்டி மாதிரி பாட்டு பாடணும். அவ்வளவுதானே? அவங்க கிட்டே வேணா கிளாஸ்ல சேர்த்து விட்டுறேன். ஓகேவா? நிஜமாவா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
காத்துல பறக்கணும். ஓ நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். நானே ஏரோப்ளேன் கம்பெனி ஆரம்பிச்சு மாறன் மாதிரி ஒரு ரூபாய்க்கு ஃப்ளைட் விடணும். ஓ இது கொஞ்சம் பெரிய பிளானா இருக்கே. உங்களால படிக்க வைக்க முடியுமா? நீ விட போற அந்த ஃப்ளைட்ல முதல் டிக்கெட் எனக்கு கொடுப்பேன்னா நான் கண்டிப்பா உன்னை படிக்க வைப்பேன். அது பாத்துக்கலாங்க. சரி வாங்க வாங்க, நாம நினைச்சது நடக்கணும்னா சாமியை வேண்டிக்கிட்டு சுத்திட்டு கிளம்பலாம். வாங்க. அக்கா கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் உட்காரலாமா? சரி வாங்க உட்காரலாம். இந்த கோயிலை சுத்தி வந்ததுக்கே உனக்கு டயர்ட்னா அப்புறம் ஃப்ளைட்ல உலகத்தை எப்படி சுத்தி வருவ? அது பைலட்னா உட்காந்துக்கிட்டு ஃப்ளைட் ஓட்டினா போதும்ல. என்ன உங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறீங்க? அது என்ன சிரிப்பு? ஏதாவது சீக்ரெட்டா? அப்போ ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. சொல்றா. அது ஃப்ளைட்ல அப்பப்ப சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்கல்ல, பைலட்டு அதுக்கு தான் பிளான் பண்றாரு. டேய் உனக்கு பசிக்குதா? சொல்ல வேண்டியதானே, சாப்பிட வாங்கி தருவேன்ல. சரி போற வழியில நம்ம சாப்பிட்டு போலாம், சரியா? அச்சச்சோ, அதெல்லாம் இங்கே போவேனா, இங்கே சாப்பிடலாமே. இங்கயா? ஆமா, இங்க புளியோதரையும் தயிர் சாதமும் கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். வாங்கி தரீங்களா? சரி வாங்க போலாம். ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். வா வா. சரி, ஆளுக்கு ஒரு பக்கமா தனியா போய் தேடுவோம். எதுக்கு நாம இங்க ஒளிறோம்? ஒண்ணும் இல்ல, பேசாம இரு. போமா போங்கம்மா, தேடுங்கம்மா. உள்ள வாங்க, உள்ள வாங்க.
எல்லாரும் சொன்னாங்க. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். எங்க இல்ல. நாங்களும் ஃபுல்லா தேடிட்டோம் மாப்ள. அக்காவை பாத்தீங்களா? இல்ல ஐயோ எங்க தேடி அவ கிடைக்கவே இல்லையே. அவ இந்த கோயிலுக்கு தான் வந்தாளா? நல்லா தெரியுமா? ஆமா மாமா, இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. எங்க தான் போயிருப்பா? அப்புறம் எங்க போயிருப்பா ராதிகா? இவங்க எல்லாருமே என்ன தேடிட்டு இருக்காங்க. ஆனா நீ இல்லையே பார்த்திபா. நீ போயிட்டல்ல. நீ இல்லாம நான் மட்டும் எப்படி அந்த வீட்ல இருக்க முடியும்? ஆமா, பார்த்திபன் எங்க? உங்க கூட தானே வந்தாரு. எங்க? அதோ. எங்க இருக்கீங்க ரஜினி? நான் வந்துட்டேன். உங்க கூடவே இருக்கேன். எங்கேயும் போக மாட்டேன். பார்த்திபா, பார்த்திபா, அவ இங்க இல்ல பார்த்திபா. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வா போவோம். ரஜினி இங்க இல்லன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, கிடைக்கலப்பா. கோயில் முழுக்க தேடிட்டோம். ஐயோ, இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு? வாங்க போய் சாமி கிட்டே கேட்போம். போமா. உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? பூஜை, விரதம், பரிகாரம்னு ஒண்ணு விடாம எல்லாமே தானே செஞ்சோம். அப்புறம் ஏன் என்ன இப்படி அலக்கழிக்கிற? அம்மா, நீங்க ஏதோ பெரிய மன கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா காரண காரியம் இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறது இல்லம்மா. அட என்ன சாமி, என்ன காரண காரியம்? சோதிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கணும் சாமி. தப்பு பண்ண நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். எங்களை நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கணும்னு காலம்புறா ஓடி உழைச்சவாவ. எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக எங்க வயித்துல பிறக்காத புள்ளையா இந்த பார்த்திபன் எங்களை பாத்துக்கிட்டான். அவனை இப்படி கலங்கி நிக்க வைக்கிறது சரியா சாமி? சொல்லுங்க சாமி. பார்த்திபா, பாத்தீங்களா சாமி? பாத்தீங்களா அவன் எவ்வளவு மனசு கஷ்டப்படுறான்னு? பாத்தீங்களா? அம்மா, உங்க மனசு ஆற்றாமையில பேசுறீங்க. நான் என்ன சொன்னாலும் அத உங்க மனசு ஏத்துக்காது. நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க அம்பாளை வேண்டிக்க. சரிங்க சாமி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. இந்தாங்க. சாமி, வாமா. என்ன சாமி கோயில்ல ஹோமம்லாம் பண்ணிருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? அதுவா, நம்ம சிவபிரகாச ஆசிரமத்து குழந்தைங்கள்ல 4 பேரை தத்து கொடுத்தாங்க. அதுக்கு வழக்கமா பண்ற ஆயுஷ் ஹோமம் தான் பண்ணோம். அப்படியா சாமி? சரி, நான் வரேன். ஆமா சாமி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சாமி, இப்ப ஏதோ தத்து கொடுக்கறத பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, யாருக்கு, எந்த ஆசிரமம்? அதுவா, சிவபிரகாஷ் ஐயா நடத்துற சில்ட்ரன்ஸ் ஆஃப் இந்தியா ஆசிரமத்து குழந்தைங்க தான். யாரோ ஒரு அம்மா 4 குழந்தைங்களை தத்து எடுத்திருக்காங்க. பார்த்திபா, ஒருவேளை அது ரஜினியா இருக்குமோ? இருக்கலான்னு. சாமி, ஒரு நிமிஷம். இந்த பொண்ணா பாருங்க. இவங்களதான் சார். ஆனா இவங்க இவ என் தங்கச்சி தான். இவ்வளவு நேரம் அம்மா பேசினது இவளை பத்தி தான். அக்கா எப்போ வந்தாங்க? காலையில சிவபிரகாஷ் ஐயா தான் குழந்தைகளையும் அந்த அம்மாவையும் அழைச்சிட்டு வந்தாரு. ஹோமம் நடந்து முடியற வரைக்கும் இங்க தான் இருந்தாங்க. அப்புறம் குழந்தைகளை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஏய் பார்த்திபா, நாம சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம்.
ஆனா டைமிங் தான் மிஸ் ஆயிட்டு ஆமா ஆமா உடனே கிளம்புனா பார்த்திபா அக்காவை பிடிச்சிடலாம். சாமி அவங்க எங்க போறாங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? எப்ப கிளம்புனாங்க? தம்பி அவங்க கிளம்பி ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். ஆனா அவங்க எங்க போறாங்கன்னு தெரியலப்பா. நானும் கேட்கல. சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. நன்றி சாமி. சரி வாங்க, சரி. உடனே கிளம்பு. வாங்க ஆமா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. அர்ஜுன், ரஜினி கோயில பூஜைலாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. ஆமா என்னாச்சு? முக்கியமான மீட்டிங்னு சொன்னா அதுக்குள்ள வந்துட்ட? அது ஈவினிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதான் திரும்பி வந்துட்டேன். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிருச்சு. எங்க நடந்து போயிட்டு இருக்க? எங்க டிராப் பண்ணு சொல்ல, நான் பண்றவா? அம்மா நம்ம எங்க தான் போக போறோம்? சொல்லுங்க. ஓ உங்ககிட்டயும் சொல்லலையா? சரி எல்லாரும் கார்ல இருங்க. எங்க போகணும்னு ரஜினி ரூட் சொல்லட்டும், நான் கொண்டு போய் விட்டுறேன். சொல்ல மாட்டேன். நான் எங்க போறேன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது அர்ஜுன். ரஜினி அவங்களுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு ஏன் தெரியக்கூடாது? ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்குங்கிற நினைப்பே எனக்கு வரக்கூடாது. அதுக்கு தான். சரி இப்ப எப்படி போவ? அதை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. தனியா போயிடுவியா? ஷியோரா? ஷியோர், நான் பாத்துக்கிறேன். சரி அப்ப நான் கிளம்புறேன். அர்ஜுன், நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க தான் வந்தேன். ஆனா எனக்கு 4 மடங்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவி, நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உருப்படியா ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சேன். இல்ல, எனக்கு நீ இன்னொரு உதவி செய்யணும். என்ன? ஒரு வண்டி புக் பண்றியா? வாட்? ஓ வீட்டுக்கு. ஏன் வண்டியா? ஆமா, நீ போனும்ல, உன் கார் எனக்கு வேணும். தர முடியுமா? ஒண்ணு பயப்படாத, உன் கார் பத்திரமா உன்கிட்ட திரும்ப வந்துரும். இப்ப நான் வண்டியை புக் பண்ணிட்டு போனா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் வருவேன். இது பார் ரஜினி, this is too much. நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வண்டியை புக் பண்ணு. சரி நா நீயே வெச்சு. அப்புறம் அர்ஜுன், இந்தா. இது ஓ மொபைல், இதே என்கிட்ட கொடுக்குற? இனிமே என் லைஃப் புதுசா ஆரம்பிக்க போதில்ல. இது வேண்டாம், இந்தா வெச்சுக்கோ. சரி நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரம். பசங்களை முதல்ல கார்ல ஏத்திக்கோ. பசங்களா போய் கார்ல ஏறுங்க. வாங்க. பார்த்திபன் கால் பண்றாரு. ஹலோ ரஜினி. ஹலோ ஒரு நிமிஷம், நான் அர்ஜுன் பேசுறேன். ஹலோ பாஸ், எங்க பாஸ் இருக்கீங்க? உங்களை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு இல்ல. சரி நீங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம். சரி ஓகே, நீங்க அங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே இருங்க, நாங்க வந்துட்டு இருக்கோம். சரி. ரஜினி, அர்ஜுன், ரஜினி, ரஜினி எங்க? வாங்க வாங்க. பாஸ், ரஜினி எங்க? பார்த்திபா, பார்த்திபா. இது கொடுத்துட்டு கிளம்பிட்டேன்.
என்ன தம்பி இது? போனை கொடுத்துட்டு போயிருக்கா. அப்புறம் எப்படி நாங்களாம் அவகிட்ட பேசுறது? மொபைல் அவகிட்ட இருக்கும்போது நீங்க ஃபோன் பண்ணீங்களே, அவ எடுத்து பேசுவா செஞ்சா? ஏன் தம்பி, அவ உங்க ஃப்ரெண்டு தானே தம்பி? நீங்க கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாதா தம்பி? ஆமா பஸ், நாங்க கூட உங்களுக்கு ட்ரை பண்ணோம். நீங்களாச்சும் போன் எடுத்துக்கலாம்ல. நீங்க போன இடத்துல எல்லாம் பின்னாடியே வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லி இருந்தா அவளை நாங்க விட்டுருப்போமா? நீங்க தான் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்களே. நான் இல்லைங்க, அவ தான் என் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டா, பேசக்கூடாதுன்னு சொல்லி. பாஸ், இப்ப அவ எங்க போயிருக்கா? இப்பயாச்சும் சொல்லுங்க, நாங்க போய் கூட்டு வரோம். அவ வருவான்னு நினைக்கிறீங்களா? பாஸ், அது எங்க பிரச்சனை? ஒருவேளை அவ வர முடியாதுன்னு சொன்னா அவ எங்க இருக்காளோ அங்கேயே நானும் இருக்கேன். எங்க போயிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, ப்ராமிஸ். தம்பி, பொய் சொல்லாதீங்க அர்ஜுன். இவ்ளோ தூரம் அவ உங்களை தேடி தான் வந்திருக்கா. நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ எங்க போயிருக்கா. ஆமாங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவ எங்க போறேன்னு சொல்ல முடியாதுன்னு சாதிச்சிட்டா. நான் ஃபாலோ பண்ணி வந்துருவேன்னு என் காரை வாங்கிட்டு என்ன ரோட்லயே விட்டு அவ போயிட்டா. என்னப்பா நீ அவளை ஏன் நீ போக விட்ட? காரை தர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப நாங்க அவளை எங்கன்னு போய் தேடுவோம்? எனக்கு புரியலங்க. அவ இருக்கிற வரைக்கும் அவளோட அருமை தெரியல உங்களுக்கு. அவ எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பா உங்களுக்காக. அவ ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தே அவ அவ்வளவு விட்டு கொடுத்துருக்கா. அப்படிப்பட்டவளை இருக்கும்போது எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்திட்டு இப்ப அவ போனதுக்கு அப்புறம் உங்க பாசத்தை காட்ட தேடுறீங்க. நீங்க தான் அவளை நிறுத்திருக்கணும். அவ போற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு நான் தடுக்காம விட்டேன்னு சண்டை போடுறீங்க. தம்பி, சண்டை எல்லாம் போட வரலப்பா. எங்க மனசு தாங்காம தான்ப்பா கேக்குறோம். அவ இருக்கும்போது நாங்க யாருமே புரிஞ்சுக்கலதான். நீ சொல்றது கரெக்ட் தான்பா. இப்பதான் நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோமேப்பா. ரஜினி எனக்கு வேணும். அவ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்ல. பாஸ், ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கொடுங்க பாஸ். நான் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க பாஸ், ப்ளீஸ். அவ தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ 4 குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு கிளம்பிட்டா. எங்க போறேன்னு நான் அவ்வளோ கேட்டேன், சொல்லவே இல்லை. அது எனக்கு அப்பவே தெரியும். அதுதான் அவங்க ஆசைன்னு தெரிஞ்சு அவங்களை தேடி ஆசிரமத்துக்கு நான் வந்தேன். இப்ப அவங்க கூட நானும் இருக்கணும். வாய்ப்பே இல்லை. இட்ஸ் டூ லேட். நீ அவளை மிஸ் பண்ணிட்ட. நீங்க எல்லாருமே அவளை தொலைச்சிட்டீங்க. தம்பி, நீங்க ஏங்க இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? அவ எங்கேயும் போக மாட்டா. பாத்துக்க கூட அவ சேர்ந்துதான் வாழ்வா. அப்படி நடந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நான் தான். ரஜினி ஒரு பியூட்டிஃபுல் சோல். அப்படி ஒரு பொக்கிஷத்தை பார்த்துக்க முடியாம தொலைச்சிட்டீங்களேன்ற வருத்தத்துல தான் நானும் பேசுறேன். நான் நெகட்டிவாலாம் பேசலங்க, ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். ஐயோ ரஜினி, அழாதம்மா. அத்தை, அவ போக மாட்டா அத்தை. ரஜினி இங்க போக மாட்டாமா? அத்தை, அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, அழாதீங்க. இல்ல, நான் அழ மாட்டேன். இல்ல இல்ல, நான் எதுக்கு அழணும்? அமைதியா இருந்தோம். அவ போட்டோம் போட்டோம், எங்க வேணாலும் போட்டோம். நான் அழ மாட்டேன். ரஞ்சிதா, என்ன சொல்ற நீ? அம்மா, ஆமாங்க, நீங்க போன நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்காகவே சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் தாங்கினவ அவ. இப்போ இப்போ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடி போயிருக்கால. போட்டோம் போட்டோம், அதுதான் அவளுக்கு சந்தோஷம்னா, அதுதான் அவளுக்கு நிம்மதினா போட்டோங்க. எங்கேயாவது சந்தோஷமா நிம்மதியா போய் வாழட்டும். அதுக்கு நாம ஏன் அழணும்? நாம ஏன் அழணும்? அழக்கூடாது. நம்மளால அவளை தேடி போக முடியாது. ஆனா அவ என்னைக்காச்சும்
நம்மள தேடி வருவாடி, தேடி வருவா. அது வரைக்கும் அவ தனியா அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழட்டும், வாழட்டும், நல்லபடியா சந்தோஷமா வாழட்டும், சந்தோஷமா வாழட்டும். அதுவும் சரிதான். அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா பார்த்திபா என்ன பண்ணுவா? பார்த்திபா, நீ ஃபீல் பண்ணாத பார்த்திபா. நாங்க இல்லாம கூட அவ சந்தோஷமா இருந்துருவா. ஆனா நீ இல்லாம அவ சந்தோஷமாவே இருக்க மாட்டா. எதுக்கு அவருக்கு இப்படி பொய்யான ஹோப் கொடுக்குறீங்க? உண்மை நம்ம கண்ணு முன்னால இருக்கு. ரஜினி போயிட்டா, ஹி மிஸ்ட் ஹர். அவரை அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் வரேங்க. டேய் பார்த்திபா, நீ ஒன்ன மனசு விட்டுறாதப்பா. பார்த்திபா, ரஜினி எங்க இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. நீ மனசை விட்டுறாத. ரஜினி கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டா. அழாத பார்த்திபா. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை நீ நம்பு. ஆமா, இங்க பாரு, ரஜினி நீயும் கண்டிப்பா சேரத்தான் போறீங்க. கண்டிப்பா பார்த்திபா. வாப்பா போலாம். வா போலாம். நான் வரல, நீங்க போங்க. ஐயோ என்ன விடுங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வரேன். மாமா பார்த்திபா, என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஆமா, நம்ம எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? இது என்னோட ஃபேவரட் கோவில். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சா, ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியா முடிஞ்சா நான் இங்க வருவேன். இது உங்க லக்கி ஸ்பாட்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். நான் என் லைஃப்ல எல்லா முக்கியமான நேரத்திலையும் இங்கதான் வந்தேன். சரி, நீங்க நினைச்சது எல்லாமே நடந்திருக்கா? என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் எப்பவுமே கேட்பேன். அது ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்கு. இப்ப நாங்க தான் உங்க கூட இருக்கோம். அப்ப நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கீங்களா? ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படி நான் எங்க கூட இருக்க போறேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நாங்களும் ப்ரே பண்ணட்டுமா? போதும் போதும், ரொம்ப ஃபீல் ஆகாதீங்க. நாங்க பார்க்கதான் அமைதியா இருப்போம், மத்தபடி ரொம்ப சேட்டை பண்ணுவோம். சரி, இப்ப கொஞ்சம் உங்க சேட்டையெல்லாம் அடக்கி வச்சுக்கோங்க, சரியா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? என்ன ரஜினி, லவ் பண்றியா? ரஜினி லவ் பண்றத நாங்க கண்டுபிடிச்சிட்டோமே. அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. சரி, இனிமேல் கூட தானே இருக்க போறோம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சோம். நீங்க என்னடானா அந்த கோயில்ல யாரோ பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டீங்க. புளியதோர கூட வாங்கி கொடுக்காம போட்டு வந்துட்டீங்க. இங்க வந்து இப்ப கண்ணு வேர்க்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, யார் நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? சொல்லுக்கா, யாருக்கா? சொல்லுக்கா, சொல்லுங்கக்கா. பார்த்திபன், என் புருஷன். புருஷனா? அவர் மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு ஏன் தனியா வந்துட்டீங்க? அவர் வருவாரா? சொல்லுங்க, வருவாரா?
இல்ல துபாய் போயிட்டாரு. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாரா? சண்டை போட்டாரா? அவன் எப்பவுமே எனக்காக தான் சண்டை போட்டிருக்கான். என் கூட சண்டை போடவே மாட்டான். அப்புறம் ஏன் உங்களை விட்டு துபாய் போனாரு? நான் தான் வரலன்னு சொன்னேன். எனக்கு இங்க இருக்க தான் பிடிச்சிருக்கு. துபாய் ஃளைட்ல தானே போவாங்க. அது போய் யாராச்சும் வேணும்னு சொல்லுவாங்களா? நான் ஃப்ளைட்ல போயிருந்தா உன்னை யாரு ஏரோநாட்டிக்கல் படிக்க வைப்பாங்க? அதான் இங்க இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? அதோ அங்க ஒரு மரம் இருக்குல்ல, அங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, வாங்க. நில்லுங்க. ஆமா, அந்த மரத்துக்கு என்ன ஸ்பெஷல்? அதுவா, நாம மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அங்க கலர் கலர் ரிப்பன் இருக்கும். அதுல நமக்கு பிடிச்ச கலர் ரிப்பனை போய் கட்டணும். அங்க பாருங்க. ஏய் ஆமா, செமையா இருக்குலடா. செமையா இருக்குடா. சொல்லுக்கா, என்னக்கா? யாருக்கா அது? சொல்லுங்கக்கா. பார்த்திபன். பார்த்திபா, பார்த்திபா, நீ ஃபாரின் போலையா? இல்லைங்க, நான் போல. உங்களை விட்டுட்டு நான் போகல, போகவும் மாட்டேன். சாரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி, ரொம்ப சாரி. ப்ளீஸ் அழாத ரஜினி. நான் தான் சாரி சொன்னல, மன்னிச்சிரு. முடியாது, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ரஜினி, ரஜினி, ப்ளீஸ் 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 ரஜினி, ஐம் சாரி. யூ மை ஏஞ்சல்னு சொல்லி சாரி கேளு. ரஜினி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.
இங்கே தான் இருக்கோம். அதுக்கப்புறம் இது கோவில். இதுவும் ஒருவித பக்தி தான். உலகத்திலே பவர்ஃபுல்லான தெய்வம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பொண்டாட்டி தான். அம்மா இவங்கெல்லாம் பயங்கரமான டீமா இருக்காங்களே. ஆமா, குழந்தைய தத்தெடுக்கலான்னு ஆசிரமத்துக்கு போனேன். ஏங்க, அந்த கோயில்ல நானும் இருந்தேன் தெரியுமா? உங்களை தேடிதான் நான் வந்தேன். எங்கெங்கெல்லாம் போனேன் தெரியுமா? நீங்க இல்லாம பார்த்திபனோட லைஃப் எப்பவும் கம்ப்ளீட் ஆகாதுங்க. பார்த்திபன் இல்லாம ரஜினிக்கு லைஃப்னு ஒண்ணு கிடையாது. சரி தாத்தா கால் பண்ணுங்க சீக்கிரம். எதுக்குடா பைலட்? அதான் பார்த்திபன் வந்தாச்சுல, இனிமே நீங்க தனியா இருக்க மாட்டீங்க. நாங்க எதுக்கு? பழையபடி ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதானே? ஏய், யார் சொன்னா? நம்ம டீல் டீல் தான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். என்னது? இதோ இந்த பார்த்திபன் இருக்கானே, ரொம்ப சேட்டை பண்ணுவான். என்னால இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியா? டேய், நில்றா. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா நீ? டேய், நான் எங்கடா அப்படி சொன்னேன்? ரஜினி சொல்லியாச்சே, இப்பல ஸ்டார்ட் பண்றோம் மிஷன் பார்த்திபன். ஓ, வாங்கடா வாங்க. தைரியம் இருந்தா என் ஏரியா பக்கம் வாங்க. வரீங்களா? வாங்க வாங்க. இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி.